தளபதி படை அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தில் நேற்று ஒரு 4 பேர் இணைஞ்சிருக்காங்க. அதில் ஒருத்தர் யூடியூபரும், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா முன்னாள் எம்எல்ஏவோட மகன், அவரும் இணைஞ்சிருக்காரு. இது ஒரு நல்ல செய்தி. இதை பற்றி ஏன் இப்போ பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் இன்னும் இருக்க கீழே தான் போயிட்டுருக்கு. அது வளர்ச்சியே இல்லை, அதில் இருக்கிறவங்களாம் வெறும் தற்கூறிங்க அப்படின்ற மாதிரி பல விமர்சனங்களை நம்ம பார்த்துருப்போம். அது எதுவுமே உண்மை இல்லை. ஏன்னாக்கா அப்படி இருந்தால் யாரும் இணைய மாட்டாங்க. இப்போ இருக்க தமிழக வெற்றி கழகம் முன்ன இருப்பதை விட இப்போ பல மடங்கு முன்னேறி தான் போயிட்டுருக்கு. இதுதான் உண்மையும் கூட. ஏன்னா முன்ன தளபதி விமர்சனம் பண்ணுறவங்க இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டுருந்தாங்க. இப்போ அது படிப்படியாக குறைஞ்சி அந்த வார்த்தையே இல்லாத அளவுக்கு தளபதி அவர்கள் பண்ணிட்டாரு. இன்னும் பார்த்தீங்கன்னா சில நாட்கள் இருக்குது எலெக்ஷனுக்கு. அதுக்குள்ளேயே ஒரு சரியான கட்டமைப்பு நடக்கும். பல கட்சிகள்லேருந்து நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு இணைய தான் உள்ளாங்க. அதுவும் சில நாட்கள் ஜனநாயகனுக்கு அப்புறம் நடக்க தான் போகுது. அப்போது எலெக்ஷன் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கட்டமைப்பாக இருக்கும் தமிழக வெற்றி கழகம். இவ்வளோ ஒரு சில நாட்களிலே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கட்சியாக வளர்ச்சி அடையிறது பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண விஷயம் இல்லை. சீமான் அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷமாக ஒரு கட்சி நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆர்வம் காட்டலை. அது எதனாலன்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரியும். அவரும் பெருசாக கூட்டணியை விரும்ப மாட்டார். ஏன்னா அவருக்கு கொள்கை கோட்பாடு வேறு. ஆனால் தளபதி அவர்கள் பார்த்திங்கன்னா உடனுக்குடனே இவ்வளோ பேர் இணையிறாங்க. கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பாக ஒரு வெற்றி பெறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைனாலும் ஒரு எதிர்கட்சியாக வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதிகமாக பார்த்திங்கன்னா தளபதி அவர்கள் வெற்றி பெறதுக்கு தான் வாய்ப்பு இப்போதைக்கு இருக்குது. இதை புரிஞ்சுக்கிட்ட சில பேர் தான் விமர்சனம் பண்ணி தமிழக வெற்றி கழகத்தை இன்னும் கீழே இறக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போராடிட்டு இருக்காங்க. பல லட்சங்கள் செலவு பண்ணி பார்க்குறாங்க. கரூர் சம்பவத்தை பற்றி பேசுகிறாங்க. தளபதி அவர்கள் இதை பற்றி பேசியிருக்கலாமே, இதை பற்றி ஏன் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீது என்னென்ன அவதூறு பரப்பணும் எல்லாமே பரப்பிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் அவர் மேலே எதுவுமே மக்கள் நம்பலை. அவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்பலை. அது மக்களுக்கும் தளபதி அவர்களுக்கு உண்டான இயற்கையாகவே உண்டான ஒரு பாண்டு. அது என்ன சொன்னாலும் உண்மையாக அது மறுக்க முடியாது. அந்த அளவுக்கு தான் தளபதி அவர்களும் நடந்துட்டுருக்காரு. அந்த அளவுக்கு தான் பேசிகிட்டு இருக்காரு. நம்ம தளபதி சேனல் ப்ளீஸ் ஒரு லைக்கை மட்டும் போட்டுருங்க.